சுயசார்புடைய இந்தியா அது வந்ததுனாலே வெளிநாட்டுக்காரன் எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் நம்ம நாட்டை ஒன்றும் பாதிக்காது என்பது மத்திய பிரதம மந்திரியுடைய எண்ணம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஜிஎஸ்டியினுடைய பயன்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும். இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி மாநிலம்தான். ஆகவே ப்ரைஸ் வரி குறைப்பு, அந்த வரி குறைப்பை வியாபாரிகள் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளாமல் நுகர்வோருக்கு கொண்டு செலுத்துவதற்கு மாநிலத்தினுடைய நுகர்வோர் மந்திரி, கூட்டுறவு மந்திரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மற்றும் முதல்வர் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பார்வையை செலுத்தி இதை குறைக்க வேண்டும். இந்த பயன் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைய நவராத்திரி தினமான நேற்றைய தினத்திலே பிரதமர் அறிவித்திருக்கிறார். இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட தகவல் அறிவிப்புக்கும் இது இம்ப்ளிமெண்டேஷன் இடையில 10 நாள் தான். அந்த அளவு மிக விரைவாக செய்யப்பட்ட வரி குறைப்பு இது. அதனால் மாநில அரசுக்கு ஒரே கோரிக்கை, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அரசாங்கத்தின் முழுமையை செலுத்தி நுகர்வோரை பயன்பெற வையுங்கள். சார், இன்னும் நேற்றிலேருந்து அமல்படுத்திட்டாங்க சார். பட் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் வந்து இன்னும் விலையை குறைக்காமல் அதே விலையிலே பழைய விலையிலே விற்பனை செய்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஏதாவது கான்டாக்ட் நம்பர் மாதிரி ஏதாவது கொடுக்குறோமா? அதை நம்ம எம்எல்ஏ சொல்லுவாங்க. அவங்க நம்ம நிதியமைச்சரோட நெருக்கமாக 2-3 நாளாக பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த விவரங்களை எல்லாம் எம்எல்ஏ சொல்லுவாங்க. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கிறது. ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் அல்ல, நாடு முழுவதும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கின்ற பொருளுக்கு அதிகமான வரி குறைப்பு நடந்திருக்கு. அதிலும் உணவுப் பொருட்கள், மக்கள் பயன்படுத்துகின்ற பயன்பாட்டு சாதனங்கள், எலக்ட்ரானிக் கூட்ஸு, இந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிகமாக வரி குறைப்பு நடந்திருக்கிறதன் காரணமாக வாங்கக்கூடிய அந்த வியாபாரம் என்பது வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறது அதிகமாக நடக்க துவங்கும். இதன் வாயிலாக பொருளாதாரம் அதிகமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ மத்திய அரசில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை. உலக அளவில் இருக்கின்ற பல்வேறு நிதி நிறுவனங்கள் அல்லது ஆய்வுகளை நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களே இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் அதிகமான வளர்ச்சியை நோக்கி செல்லும் என கணித்திருக்கிறார்கள். சரி, நம்மளோட ஏழை மக்களுக்கு அவர்கள் வாங்குகின்ற பொருளில், உணவுப் பொருட்களில் இவ்வளவு வரி குறைகிறது அப்படிங்கிற பொழுது எவ்வளவு வரி குறைச்சிருக்காங்க, இத்தனை நாள் நாம் வாங்கின பொருளோட விலை எவ்வளவு, நேற்றிலிருந்து இதனோட விலை எவ்வளவு, இதை பொதுமக்களுக்கு நாம் அதிகமாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளாகட்டும், மத்திய அமைச்சர்களாகட்டும், அல்லது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே மார்க்கெட் பகுதிகளுக்கு செல்வது, கடைகளுக்கு செல்வது, இதனுடைய விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் இத்தனை நாள் வாங்கின பொருளோட ரேட்டை உங்களுக்கு தெரியும். நீங்கள் கடைகளுக்கு செல்கின்ற பொழுது ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் இந்த குறிப்பிட்ட பொருளுடைய விலை எவ்வளவு மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா சில நிறுவனங்கள் ஒரே ரேட்டில் வித்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் எல்லாத்தையும் இதை சொல்லலை. நிறைய வியாபார நிறுவனங்கள் அவங்க விளம்பரமே கொடுத்துருக்காங்க. பாருங்க, நாங்கள் இவ்வளோ விலை குறைச்சிருக்கோம், பைக்கு விலை இவ்வளோ குறைஞ்சிருக்கு, டிவி விலை இவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஏசி விலை குறைஞ்சிருக்கு, வாங்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட்டுகள், இதை விவசாயிகள் தயவு செஞ்சு கேளுங்க. விவசாயிகள் ஒரு மின் மோட்டார் வாங்க போனீங்கன்னு சொன்னால் பம்பு செட்டு விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு உறுதி பண்ணிக்கோங்க. அதனால் நுகர்வோர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், பயன்பாட்டாளர்கள் தயவு செய்து வரி குறைப்பினுடைய பலன் உங்களுக்கு வந்திருக்கிறதா என்பதை ஒரு முறை நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, வியாபார நிறுவனங்கள் நீங்களாகவே முன்வந்து விலை குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களை வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். உங்கள் கடைகளில் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பின்பாக இந்த பொருட்கள் விலை குறைந்திருக்கிறது என்கின்ற தகவலையும் தயவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தெரிவியுங்கள். ஒரு இடத்துல இந்த விலை குறைஞ்சிருக்கு, இது முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தியாச பட்டியலை வைத்தால்
பொதுமக்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பினுடைய பலனை கொடுப்பதை அவர்கள் நேரடியாக அனுபவிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வியாபார நிறுவனத்தை நடத்துகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து ஜிஎஸ்டி வரி குறைப்பினுடைய முழுமையான பலனை சாதாரண மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்காகத்தான் நாட்டு மக்களுக்கு தனியாக ஒரு உரையாற்றினார். நவராத்திரியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு வரி குறைப்பு, வரி சீர்திருத்தம், ஜென் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பலன் அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடியதில் விலை குறையிறது மட்டும் இல்லைங்க. இதன் வாயிலாக உற்பத்தி பெருகும், வாங்குகின்ற தன்மை பெருகும், அதனால் வியாபாரம் பெருகும். இந்த வியாபாரம் பெருகுகின்ற பொழுது நாடு முழுவதுமே ஒரு வளர்ச்சியான சூழ்நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். ஜிஎஸ்டி அமல்படுத்தின நாடுகள் எல்லாமே அடுத்த முறை அங்கே அரசாங்கமே வராத ஒரு சூழலை உலக நாடுகள் இருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி அமல்படுத்தியதற்கு பின்பாக மீண்டும் ஆட்சி அமைத்த பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டினுடைய வரி என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக, ஒவ்வொரு இந்தியருடைய வளர்ச்சிக்காக என செயல்படக்கூடியதால் மக்கள் அவர் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதன் வாயிலாக 3வது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்றார். அதை ஏற்றதற்கு அப்பால் எப்படியெல்லாம் மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய வரி சீர்திருத்தத்தை நம்ம நாட்டுக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நம்ம கோயம்புத்தூர் பகுதிக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட டெக்ஸ்டைல், இன்னைக்கு துணி அவர்கள் வந்து விற்பனைக்கு வர்றது, அது நிட்வேர் ஆகட்டும், இல்லை வந்து சாதாரண பவர்லூமில் வரக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், எல்லாமே 5% மாறியாச்சு. நீங்கள் இன்றைக்கி டிஷர்ட்லேருந்து புடவை வரைக்கும் 5% வரி குறைப்பினால விலை குறைகிறது. தீபாவளிக்கு வந்து புடவை எடுக்கும்போது அன்பு சகோதரிகள், நீங்கள் மிச்சம் பண்ணுற படத்தில் இன்னும் கூட 2 புடவை சேர்த்து எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலேயும் இந்த வரி குறைப்பு என்பது நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு காரணமான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இதை உறுதுணையாக மிக விரைவில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி செங்கோட்டையில் பேசுகிறாரு. இன்னைக்கு 22ஆம் தேதி அமலுக்கு வந்தாச்சு. அப்போ எவ்வளவு விரைவாக, எவ்வளவு தூரம் இதற்கென்று அதிகமான நேரத்தை தன்னுடைய திறமையை பயன்படுத்தி இதை செய்து கொடுத்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து எந்தெந்த பகுதியில் எப்படியெல்லாம் அதை அமல்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொரு பகுதியிலுமே அந்தந்த கடைகளுக்கு சென்று பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுப்பாங்க. கடைகள் வியாபாரிகளோடும் பேசுறதுக்காக இருக்கும். ஸ்டாக்ஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்க, அதிக வரி குடிக்கும். ஸோ இப்போ அதனால நாங்கள் விலை குறைக்க முடியாது, இப்போ நாங்கள் நஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது இல்லை, அது நிஜமாகவே ஒரு நல்ல விஷயங்க அது. ஏன்னா நிறைய பேர் முன்னாடி அந்த டேக்ஸுக்காக அதை வாங்கியிருப்பாங்க. இதுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சில பேர் வந்து இன்னும் விலையை நேற்றுலேருந்து அமலாயிடுச்சு, இன்னும் விலையை குறைக்காம இருக்காங்க. இது குறித்து புகார் சொல்றது நம்ம ஏதாவது தனிப்பட்ட நபர் இதையும் நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம். நம்ம பொருளாளர் சொன்ன மாதிரி மாநில அரசு தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, அவங்க தான் இதை முன்னால் நின்று பண்ணணும். ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் இது பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாரு. ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு மாநில அரசும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது, அதுக்கு நன்றி. ஆனால் அதே சமயம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பலன் போய் சேர வேண்டும் என்றால் மாநில அரசு தான் முன்னால் நின்று இதை செய்யணும். ஏனென்றால் உள்ளூரோட நிர்வாகம், வியாபார விஷயங்கள் எல்லாமே மாநில அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால் மாநில அரசுக்கு இதில் அதிகமாக பொறுப்பிருக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னோட வழக்கமான பிஜேபிக்கு எதிரான அரசியலாக இதை பார்க்காம ஜிஎஸ்டி என்பது அனைவருக்கும் பொதுவானது. இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் களத்தில் இறங்கி இந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. 8 ஆண்டுகளை வந்து குறைக்காம ஒரு தொகையை வந்து லாபமாகிட்டு இப்போ வந்து இந்த அளவில் குறைச்சிருக்காங்க சொல்லி காங்கிரஸ் கிட்ட எதிர்கட்சிகள் வந்து குறைஞ்சாங்க. இதுக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும். நாடு முழுவதும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் விதவிதமான வரி. இங்கிருந்து நம்ம மகாராஷ்டிராவுக்கு ஒன்று அனுப்பணும்னு சொன்னால் அது போகிற வழியிலிருந்து அந்த செக் போஸ்ட்லேருந்து இது மாறுபடும். அதுக்கப்புறம் விற்கிறவங்க கூட வாங்குறது விற்கிறது கூட ஒரே வரி இல்லாதால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டு. இதனால் உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே வரி, மிகப்பெரிய சீர்திருத்தம் ஜிஎஸ்டி. இதன் வாயிலாக இன்றைக்கி ஆன்லைனு, டேக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆரம்பத்தில் நாம் அமல்படுத்தும் போது மாநில அரசுகள்
அல்லது மத்திய அரசு இந்த வரி விகிதத்தை எப்படி சரியாக கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த டேக்ஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறது. ஆரம்பத்தில் நிறைய டீத்திங் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்தது. ஏன்னா டேக்ஸ் ஸ்லாபு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கும்போது அது வந்து வித்தியாசப்பட்டது. இதனால் நிறைய சிரமங்கள் இருந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஜிஎஸ்டியோட டேக்ஸ் நெட்டுக்குள்ள வரக்கூடிய நபர்கள் அதிகமாக அதிகரிக்க நம்மளுக்கு வருமானம் அதிகமாகிட்டே வந்துச்சு. அப்போது அரசாங்கத்துக்கு வந்து சூழல் வந்துச்சு. இதனால் நம்ம தைரியமாக சில முடிவுகளை எடுத்தோம். என்ன எடுத்தோம்? நம்முடைய ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தணும். ஏன் உயர்த்தணும்? இதனால் வரி வருவாய் நம்மளுக்கு குறைஞ்சா கூட ஜிஎஸ்டியாக நம்ம அரசாங்கத்தோட எந்த செலவையும் குறைக்க வேண்டாம். எங்கேயுமே நம்ம அடி வாங்க வேண்டாம். ஏதோ அரசாங்கம் செலவு பண்ணுறதுன்னா மந்திரியோ பிரதம மந்திரி செலவு பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு வரக்கூடிய திட்டங்கள். இப்போ முன்னாடி சிறப்பு விருந்தினர் இங்கே பேசும்போது சொன்னார், விமான நிலைய விரிவாக்கம். கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ண வேண்டி இருக்கு. அப்போ அரசாங்கம் ஜிஎஸ்டியில் இவ்வளவு தூரம் வருமானம் வருது எடுத்து இன்னைக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம முதலீடு பண்ணிகிட்டே இருக்கோம். பெரிய பெரிய ரோடு நெடுஞ்சாலைகள் அதிகமாக வந்துட்டே இருக்கு. அப்போ ஜிஎஸ்டியோட வருமானத்தின் வாயிலாக உள்கட்டமைப்பு வசதிகளை மிக அதிக வேகமாக விரைவாக செயல்படுத்தணும். காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி உங்களோட பழக்கம் என்ன? எதுலெல்லாம் அதிகமாக வருமானம் பார்க்குறோமோ அதை எடுத்து பாக்கெட்ல போடுற பழக்கம் பிஜேபியில் இல்லைங்க. காங்கிரஸ் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் பிஜேபி கவர்மெண்ட்ல இல்லைங்க. வந்த அத்தனை ஜிஎஸ்டி வருமானம் திருப்பி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமான மருத்துவ காப்பீடு. இந்த பணம்லாம் வச்சுதான் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கு 11 கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்லையும் இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 4 கோடி ஏழை மக்கள் நல்ல வீடு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் திருப்பி மக்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஜிஎஸ்டி வருமானத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். 50,000 கோடி உடனடியாக வருவாய் இழப்பு வந்தா கூட நாம இந்த வரி குறைப்பின் வாயிலாக வியாபாரத்தை அதிகம் பண்றதன் வாயிலாக இந்த பணத்தை ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அதனால இந்த பலனை திருப்பி அப்படியே வச்சுக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கல. ஒவ்வொரு இந்தியருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்ப இதை அமல்படுத்தியிருக்கோம். அதனால காங்கிரஸ் கட்சி எந்தெந்த துறையில எப்படியெல்லாம் வருமானம் பார்த்து தன்னோட சொந்த வளத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழல் இல்லாம இப்ப எது கிடைச்சாலும் நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு பிரதமர் மோடி யோசிக்கிறார். நேற்று நீங்க வெளியிட்ட அந்த வீடியோல கூட சில கமெண்ட்ஸ் வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா, இவங்களே பாம் வைப்பாங்க, இவங்களே பாம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் பதிவு. கரெக்ட். ஜிஎஸ்டியே இருக்கக்கூடாதுன்னா யாருங்க கவர்மெண்ட் நடத்துறது? வரியே வேண்டான்னு சொன்னா கவர்மெண்ட் நடத்துறது எப்படிங்க? அதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஆனால் அந்த நிலைமை மாறிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வரி கட்டுவதை பெருமையாக இந்தியர்கள் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு பிரதமர் கொண்டு வந்திருக்கார். நான் ஒரு டாக்ஸ் பேயர், ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் டு த நேஷன்ஸ் டெவலப்மெண்ட், நேஷன்ஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு மன தயாரிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வரி கொடுக்கறதுங்கிறது திரும்பவும் அந்த வரி நமக்கு பல்வேறு திட்டங்களாக நம்மளை வந்து சேர்றதுக்காக தான். அதனால் இதை பற்றிய புரிதல் இல்லாமல் இந்த கமெண்ட் போடுறவங்களெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க. வீட்டில் உட்காந்து அரைகுறை அறிவோட ஏதோ ஒன்று போடணும்னு போடுறவங்க எப்பவும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால் நான்லாம் எப்பவுமே கமெண்ட் எல்லாம் பார்க்குறதே இல்லைங்க. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். எதுங்க? ஓகே, நம்ம இப்ப வந்து முதல் கட்டமாக ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு எல்லா மாநிலத்தையும் ஒத்துழைப்பு கொடுக்க வச்சு இதை கொண்டு வந்து அமல்படுத்திட்டோம். இனி அடுத்த கட்டமாக பெட்ரோல் டீசல் பொருட்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டி இருக்குங்க. தமிழ்நாடு கூட முதல்ல என்ன சொன்னாங்க? ஐயோ ஜிஎஸ்டி குறைஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வருமானம் போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் அதை ஓப்பனாக அவங்க வந்து வெளியில் சொல்லலை. ஏன்னா மக்களுக்கு குறையும் போது நாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் ஜிஎஸ்டியோட வரி வருவாய் பெருக பெருக சிறிது சிறிதாக மற்ற ஜிஎஸ்டி நெட்டில் இல்லாத மற்ற பொருட்களும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து தான் ஜிஎஸ்டி முடிவு எடுக்கிறோம். மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மிக விரைவாகவே பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஜிஎஸ்டி இம்பாக்ட் வந்து சாதாரணமான பொதுமக்களுக்கு உடனடியாக வந்து தெரிய வரல. அவங்க என்ன சொன்னாங்க? இல்லைங்க இன்னைக்கு தானே அமல்படுத்தியிருக்காங்க, நாங்கள் இனி வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குவோம், இல்லை நான் வீட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போகிறேன், இல்லை நான் வீட்டுக்கு ஜவுளி எடுக்க போகிறேன், அப்போ தான் அவங்களுக்கு அது தெரியும். நேற்று முதல் நாள் அப்படிங்கிறதால. ஆனால் குறைச்சது நல்ல விஷயம். பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு, அந்த குட் ஃபீல் அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருக்குது.
ஆனால் அதனோட இம்பேக்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இனி போக போக தான் தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் அதை போய் அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நான் அதை கோரிக்கை வச்சிருக்கேன். நாங்களும் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். நாங்கள் வந்து தொழில் வர்த்தக சபை, வியாபாரிகள் சம்மேளனம், திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, பாருங்க நாங்கள் வியாபாரிகள் எல்லாத்துக்கும் சர்க்குலர் கொடுத்துருக்கோம். அதனால எல்லா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அசோசியேஷனோடவும் நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம். ஜிஎஸ்டி ரேட்டு வந்து குறைஞ்சதை நீங்கள் போடுங்க கடையில் அப்படின்னு. இன்னைக்கு அமேசானில் முதல் பக்கத்தில் விளம்பரம் வந்திருக்குங்க. இன்னைக்கு டிவி, ஸ்கூட்டர் என்னென்னவெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு பெரிய விளம்பரமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் வெகு சீக்கிரம் அது நடக்க ஆரம்பிச்சு. சங்கத்தினர் வந்து பாத்தீங்கன்னா டீ வந்து 20 ரூபாய்க்கு இருக்காங்க, சென்னையிலே 15 ரூபா தான். இப்ப விலை குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க விலை குறைக்க வாய்ப்பு இருக்காம அது ஏதாச்சும் நம்ம சைட்ல ஏதாச்சும் நம்ம பேசலாங்க. பேக்கரியோ டீ கடை உரிமையாளர்கள் அவங்க கிட்ட சக்கரை, டீ தூள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவ்வளவு நாள் அவங்க அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இதை எப்படி விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதிகாரிகளோட நான் பேசுறேன். டீ 20 ரூபா. நானும் நேற்று சாப்பிட்டேன்ப்பா கடையில். நானும் கேட்டேன். ஒரு கடையில் 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு கடையில் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு கடையில் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கடையோட லொக்கேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. குவாலிட்டி இதெல்லாம் இருக்குது. நல்ல பாலில் வந்து தண்ணியே கலக்காமல் போட்டால் அந்த டீக்கு விலை ஜாஸ்தி, நிறைய தண்ணி கலந்தோம்னா விலை குறைச்சல், இப்படி தான்ப்பா. எனக்கு அதை பற்றின தகவல்கள் எதுவும் தெரியலைங்க. நான் வேணா கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கூட்டணிலேருந்து வெளியே போன ஒருத்தர் வந்தோன்னா கட்சி நிர்வாகிகள் யாரும் பொறுப்புகளை பார்க்கல, ஆனால் வந்து முன்னாள் தலைவர் வந்து போய் பார்த்துருக்காரு. எனக்கு அதான் சொல்கிறேனே, எனக்கு அதை பற்றின தகவல் எனக்கு தெரியல. நான் வேணா அதை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தமிழக தேர்தல் களம் தொடர்ச்சியாக நடந்துக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது திமுக வசம் தாவேக்காண்டு தான் போயிட்டு இருக்கு, மற்ற கட்சிகள் எல்லாரும் ஓரங்கட்டப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கருத்து யார் சொல்றாங்க? விஜய் தானே சொல்லுவாரு, அவர் தாங்க சொல்லுவாரு. வேற யாராவது சொன்னா பாத்துக்கலாம். பொதுமக்கள் கருத்தும் அப்படிதான் இருக்கு. சரி, இப்ப நாங்க சொல்லட்டுமா? திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்துகின்ற ஒரே சக்தி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. வேற யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க. திமுகவை தோற்கடிக்கணும்னு சொன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, மற்ற கட்சிகளோடு இணைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெல்வதற்கான ஒரே கூட்டணி. அதனால மற்றவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். பாஜக கட்சிக்குள்ள வந்து கோஷ்டி பூசல் இருக்குன்ற ஒரு கருத்து அண்மை காலமா இருக்கு. அதே வேளையில டிடிவி தினகரன் சொன்னாரு, இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் மைனார் நாயகன் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி அவர் வழிநடத்த தெரியல, அண்ணாமலை போய் சிறப்பாக கொண்டு போனான்னு சொல்லி அண்ணாமலை கொண்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை போய் டிடிவி இன்னைக்கு பார்த்துருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க நிறைய கேள்விகளை ஒன்னா சேர்த்து கேட்டீங்க. கோஷ்டி பூசலுங்கிறீங்க, எந்த கோஷ்டி பூசலும் கிடையாது. இதோ என்னை விட சீனியர், இவர் வந்து என்னை விட அதிகமா வருஷத்துல இருக்காரு. அண்ணா சொல்லுங்க, நான் கோஷ்டி ஏதாவது இருக்காங்க? அவங்களுக்கு எழுதுறதுக்கு பாயிண்ட் ஒன்றா சேர்த்து எழுதுறதுக்கு பாயிண்ட்டுக்காக சேர்த்தீங்களா? அதனால அந்த கேள்வி பதில் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இருங்க, முதல் கேள்விக்கு பதில் முடிஞ்சது, எங்க சீனியர் லீடரே சொல்லிட்டாரு. மாத்தி ஒரே கேள்வி கேட்கிறேன். அதான் ரெண்டாவது கேள்வி. கூட்டணியில அவர் ஒரு விமர்சனம் வச்சாரு எங்க மாநில தலைவர் மேல. அதுக்கு பின்னால அவங்க கூட்டணியிலேருந்து அறிவிச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் தேசிய தலைமை எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிற விஷயம். இதில் யாருமே ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வாயிலாக கூட இதை யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது. அதனால் இந்த கூட்டணி சம்பந்தமானது, தலைவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை, இதற்கெல்லாம் நான் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். இதை எல்லாத்தையும் எங்களுடைய தேசிய தலைமை பார்த்துட்டு இருக்கு. மாநில தலைவர்னு ஒருத்தர், அவருக்குன்னு ஒரு பொறுப்பு, அதோட அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், நீண்ட ஒரு அரசியல் அனுபவத்தோடு இருக்கிறவர். அவரும் இதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. திரு அண்ணாமலை அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு அவராலான முயற்சிகளை பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணுறாரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாரு. அதுவும் எங்களை பலப்படுத்துறதுக்கு தான். அதனால் எல்லாரும் அவங்களுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. நன்றிங்க. கல்வி நிதியில் தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கல்வி நிதியை வைத்து திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. நன்றிங்க.